அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். மகிழ்வித்து கொண்டு இருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு 10 பைசா நாணயம், ஆல் இயர் ஆல் மின்ட், ரேர் காயின் இன்க்ளூடிங், ஹை ரேட் காயின் இன்க்ளூடிங். காயின் ஃபுல்லாகவே நல்ல கண்டிஷனாக இருக்கும். 37 காயின் மொத்தம். 36 நாணயம் வச்சுருக்கேன். ஒரு நாணயம் அதில் இல்லை, என்கிட்டையும் இல்லை, ஏற்பாடு பண்ணியிருக்கேன். விலை கம்மியான நாணயம் தான், நார்மலான காயின் தான், அந்த மின்ட் இல்லாமல் இருக்குது. வாங்க பார்ப்போம். 1957 மும்பை மின்ட்டு. 57 கல்கட்டா மின்ட்டு. 58 மும்பை மின்ட்டு. 58 கல்கட்டா மின்ட்டு. 59 மும்பை மின்ட்டு. 59 கல்கட்டா மின்ட்டு. 60 1 மின்ட்டு தான் மும்பை. 61 ஒரு மும்பை, ஒரு கொல்கட்டா, ஒரு ஹைதராபாத். ஹைதராபாத்னால் அது வந்து டாட் அண்ட் டைமண்ட், நீங்கள் ஸ்டார் எதிர்பார்க்கக்கூடாது. ஹைதராபாத்னால் என்னது? டாட் அண்ட் டைமண்ட். இந்த டைமண்டுக்குள்ளே ஒரு டாட் இருக்கும், பள்ளமாக தெரியும். தெரியுதா? இதுதான் ஹைதராபாத் மின்ட்டு. நட்சத்திரம் கிடையாது, ஸ்டார் வச்சு அது உள்ள ஒரு பள்ளம் இருந்துச்சுன்னா அது ஹைதராபாத் மின்ட்டு. இந்த இருக்கு பாருங்க, டாட் அண்டு டைமண்ட். 1960 உள்ளது ரேர் காயின். 61 ஹைதராபாத்துக்கு காமிச்சிட்டேன். 62 மும்பை. 62 கல்கத்தா. 62 ஹைதராபாத். இதுவும் அந்த டாட் அண்ட் டைமண்ட். கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும். இதில் இப்போவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். டாட் அண்டு டைமண்ட். அதுக்கடுத்து 1963. இது மும்பை. இதில் டாட்லாம் இருக்காது, டைமண்ட் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து டாட் இருக்கும். தொலைவு தூரத்தில் பார்த்தா டைமண்ட் மட்டும் தெரியும், கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி பார்த்தா உள்ள அதில் டாட் இருக்கும். இதில் எத்தனை தடவை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணாலும் உள்ள டாட் இருக்காது. இது மும்பை மட்டும். 63 மும்பையா, 63 கொல்கட்டா, 63 ஹைதராபாத்து. இந்த ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார் வருது. அதுக்கு முந்தி டாட் அண்ட் டைமண்ட் தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார் வருதா ஸ்டாரு. 63 ஹைதராபாத் மின்ட்டு. 64 மும்பை, 64 கொல்கட்டா, 64 ஹைதராபாத். ஹைதராபாத் தான் ஒரு டவுட்டு, ஹைதராபாத் தானா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு. ஹைதராபாத் தான். 1965 மும்பை, 65 கொல்கட்டா, 65 ஹைதராபாத்து, 66 மும்பை, 66 கொல்கட்டா, 66 டாட் அண்ட் டைமண்ட். மறுபடியும் வருது பாருங்க, 66 டைமண்டுக்குள்ளே ஒரு டாட் இருக்கும். ஹைதராபாத் மின்ட்டு. நீங்கள் புக்கில் சர்ச் பண்ணி பார்த்துக்கணும், என்ன சந்தேகம் பண்ணானோ. 67 ஒரு மும்பை, 67 ஒரு கொல்கட்டா, 67 ஒரு ஹைதராபாத்து. இது நட்சத்திரம். 68 ஒரு மும்பை, 68 ஒரு கொல்கட்டா, பித்தளை காயின். 68 ஒரு ஹைதராபாத்து. 69 ஒரு மும்பை, 69 ஒரு கொல்கட்டா, 69 ஒரு ஹைதராபாத்து. 70 ஒரு மும்பை, 70 ஹைதராபாத்து கிடையாது, கொல்கட்டா உண்டு, அந்த ஒரு நாணயம் மட்டும் வைக்கலை. 71 1 மின்ட் காயின் தான் மும்பை. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 36 நாணயம் வச்சுருக்கேன்.
எல்லாத்துலேயுமே ஹைதராபாத் நாணயம் கொஞ்சம் விலை காஸ்ட்லியாக இருக்குது, கிடைக்க மாட்டுக்கு. அப்படி இருந்தும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இப்போ ஒரு 3 நாளாக பதிவுகள் எதுவும் போடாமல் இதுக்கு ரெடி பண்ணியும் ஒரு நாணயம் மட்டும் அதில் குறைவாக இருக்குது. திருஷ்டி கழிப்புக்கு குறையாக இருந்த மாதிரி குறையாக இருக்குது. இதில் ஒவ்வொரு நாணயமும் 700 ரூபா, 500 ரூபா, 300 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, 250 ரூபா, 100 ரூபா, இந்த மாதிரி விலை அதிகமாக இருக்குது. இந்த விலையை பூரா மொத்தமாக போட்டு கூட்டி பார்த்தேன். 36 நாணயங்களுக்கும் உள்ள விலையை போட்டு மொத்தமாக கூட்டி பார்த்தேன். இது அந்த கூட்டல் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 9600 ரூபா வரும். இது இயரு, இது மின்ட்டு, இது ரேட்டு, இது டோட்டல் ரேட்டு, இது டோட்டல் ரேட்டு. இந்த நாணயத்தினுடைய மொத்த விலை வந்து 9600 ரூபா. சரி, நீங்கள் விலை எங்கேயும் குறைச்சி கிடச்சின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, நானும் 9600 ரூபாய்க்கு கொடுக்க போகிறதில்ல. பாதி ரேட்டு 4800 ரூபா. காயின் அதிகமாக இருக்குது, 36 நாணயம் இருக்குது. இப்போ எவ்வளோ சொன்னேன்? 9600 பாதி 4800 ரூபா. கரெக்டு தானே? கூட்டங்கள் எடுத்து கழித்தல் தான். 4800 9600 அதுக்கு குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது கடின உழைப்பு உழைக்க வேண்டியிருக்குது. நாணயங்களை தேட வேண்டியிருக்கு. சில முக்கியமான நாணயங்கள் கிடைக்க மாட்டுக்கு. அவங்க வச்சுக்கிட்டு 300 விடுங்க, 500 விடுங்க அப்படிங்காங்க. இதில் வைக்க வேண்டும் அனுப்புங்கிறத அதிக விலை கொடுத்து வாங்கி இதில் வச்சுருக்கேன். டீலர்கள்ட்ட மொத்தமாக ஒரு 100 காயின் வாங்கினோம்னா அதில் ஒரு ஹைதராபாத் கூட இருக்க மாட்டுக்கு. நீங்கள் 1000 காயினை வாங்கினாலும் ஒன்று கூட இருக்காது. அவங்க 1000த்தையுமே கை பார்த்து தான் தருவாங்க. இது ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு இந்த நாணயம், இந்த மின்ட்டு இந்த வருஷத்தில் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டால் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க. நமக்கு அதிகபட்சமான விலைக்கு தருவாங்க. வலைத்தளத்துக்கு போவாங்க, அதில் 1000 ரூபா இருந்துச்சுன்னா நமக்கு 900க்கு தருவாங்க. நீங்கள் வலைத்தளத்தில் பார்த்துக்கோங்க சார், நீங்கள் புத்தகத்தை பார்த்துக்கோங்க சார் அப்படிம்பாங்க. நம்ம ஒன்றும் பேச முடியாது. தேவைன்னா வாங்க வேண்டியதான், தேவையில்லைன்னா விட்டுற வேண்டியதான். ஏன் இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்க, எங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும், நாங்கள் அதை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் நம்ம பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முடியாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து எந்த நாணயத்தை விற்றாலும் முக்கியமான அந்த எரர் காயினு, கிளாக் எரர் வைஸு, ஷிஃப்ட் எரர் வைஸு, ரேர் மின்ட்டு, குட் கண்டிஷனு, இதை ஃபுல்லாகவே தூர எடுத்துருவாங்க. ஒன்றுக்கும் ஆகாத ஒரு குப்பை மாதிரி இருக்கும்ல, என்னத்தையோ அதில் 2-3 காயினை மேலே போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அது பழிச்சு நம்ம கண்ணுக்கு தெரிந்த மாதிரி ஒரு மாயை விற்ற மாதிரி காமிப்பாங்க. விலை குறைச்சி போடுவாங்க. ஒரு 30 ரூபா காயினை 10 ரூபாய்க்கு போடுவாங்க. நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த ஒரு 50 காயின் வாங்கினீங்கன்னா ஒரு 30 காயினை தான் அதில் உங்களுக்கு நல்ல காயினாக இருக்கும். பாக்கி 20 காயின் மின்ட்டு தெரியாது, ஈயர் தெரியாது, கருப்படிச்சு போயிருக்கும். என்ன சார் இப்படி இருக்குன்னு கேட்டால், சார் ஒரு 50 காயின் வாங்கல வந்து நீங்கள் 5 காயின் 10 காயின் அப்படி இருக்கத்தான் செய்யும், அதை பார்க்காதீங்க. நீங்கள் அதுக்குள்ளே விலையும் சேர்த்து நீங்கள் நல்ல காயினில் எடுத்துக்கோங்க. நாங்கள் வாங்குகிற இடத்துல அதை கழிக்க முடியுமா? நான் ஆர்டர் தான் போடுவேன், அவங்க அனுப்பிச்சி விட்ருவாங்க. வந்ததுக்கப்புறம் இப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது சார். சரி, அவங்கள சொல்லதுக்கும் குற்றம் இல்லை. வியாபாரம் அப்படி தான் இருக்குது, பிஸ்னஸ்ஸு. நம்மகிட்ட வந்து உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை. டஸ்ட் இருக்குன்னா டஸ்ட் இருக்குது, குட் கண்டிஷனாக குட் கண்டிஷனு, யூஎன்சினா யூஎன்சி, ரேர் இயருனா ரேர் இயர் தான், ரேர் மிண்டுனா ரேர் மிண்டு தான். விலை கொஞ்சம் அதிகம்னா விலை கொஞ்சம் அதிகம்தான். நம்மளால் முடிஞ்சது பாதிக்கு பாதி கொடுக்கலாம். 9600 ரூபாயா 4800 கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு வேலை இதில் இருக்குது. என்னுடைய 25 வருஷ கால நாணய சேகரிப்பில் இது மாதிரி ஒரு செட்டு என்கிட்ட இல்லை. வச்சுருக்கேன், இந்த மாதிரி இல்லை, இந்த ஃபுல் செட்டு கிடையாது. இதில் கூட இது கூட ஃபுல் செட்னு சொல்ல முடியாது. ஒரு நாணயம் கம்மியாக இருக்குது. அது நீங்கள் நெட்லேயாவது வேறு யார்ட்டையாவது இருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெரி ரிஸ்க்கான ஒரு கலெக்ஷனு, 100% கலெக்ஷனு. 100ன்னு சொல்ல முடியாது, ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கல.
அதை 100ன்னு சொல்கிறது கூட நமக்கு மனசு வர மாட்டேங்குது. என்ன சார் 100ன்னு சொன்னீங்க, A to Zன்னு சொன்னீங்க, உள்ள ஒரு காயின் இல்லைங்க நீங்கள் கேட்பீங்கிற ஒரு எண்ணம் நானாகவே எனக்குள்ளேயே கேட்டுக்கிறேன். இப்படி கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க அப்படின்னு. அதனால் வியாபாரம் நியாயமாக நடக்கணும். நீதி, நேர்மை, நியாயம்தான் நம்மளோட முதலீடு. ஒரே ஒரு செட்டு வேண்டும் என்பதால் வாங்கிக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.